இயேசு கிறிஸ்து மரித்த போது பல காரியங்கள் இந்த உலகத்துல நடந்தது. அதுல நமக்கு வேதத்துல பதிவு செய்யப்பட்ட ஒரு விஷயம், இந்த தேவாலயத்தின் திரைச்சீலை கிழிந்தது என்று நாம் பார்க்கிறோம். தேவாலயத்தின் திரைச்சீலை ஏன் கிழிந்தது அப்படின்னு சொன்னா, நமக்கு வேதத்தின் அடிப்படையில நமக்கு நிறைய காரியம் தெரியும். அந்த தேவாலயத்தின் திரைச்சீலை அப்படின்னா அது எந்த அமைப்புல இருக்குது, எப்படி இருக்குது என்று நமக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் கூட இந்த திரைச்சீலை அப்படின்ற ஒரு அடிப்படையில், அந்த வார்த்தையின் அடிப்படையில் இன்றைக்கு நாம் அநேக காரியங்களை தியானிக்க போக, நிறைய காரியங்கள் இருக்குது, சொல்ல நேரம்தான் இருக்குமான்னு தெரியல. கர்த்தர் நம்மை நடத்துவார், ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். இந்த திரைச்சீலை கிழிந்தது ஏதோ சம்பந்தமில்லாத ஒரு சம்பவம் அல்ல. நாம் ஏற்கனவே தியானித்தது போல ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்லும் பொழுதே, ஆசரிப்பு கூடாரமே இயேசுவை காண்பிக்கிறது. அதுல இருக்க ஒவ்வொரு பனிமுட்டுகளும் ஒவ்வொரு பகுதிகளும் இயேசுவையே நமக்கு வெளிப்படுத்துகிறது. வேதத்தை நாம் ஆராய்வோமானால் இயேசுவே இந்த திரைச்சீலை, அவர் அதை கிழித்தார் அப்படின்னு சொல்லலாம், அவர் கிழிக்கப்பட்டார் என்றும் சொல்லலாம். தேவன் அந்த திரைச்சீலையை மேலிருந்து கீழாக கிழித்தார். புதிய ஏற்பாட்டின் அனுபவத்தின்படி திரைச்சீலை என்று சொல்லி அதனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறது ஒரு பக்கம், நம்ம பின்பாக வருவோம். பழைய ஏற்பாட்டின் அனுபவத்தின்படி இந்த திரைச்சீலையில் இருக்கிற அதனுடைய பின்பாக இருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் கொஞ்சம் சீக்கிரமாய் நாம் தியானிக்க நாம் இருக்கிறோம். நாம வாசிக்கலாம். யாத்ராகம புத்தகம் 26வது அதிகாரம் 31 33 வரைக்கும் நாம் வாசிக்கலாம். யாத்ராகம புத்தகம் 26 31 இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலுமான இவற்றால் ஒரு திரைச்சீலையை உண்டு பண்ண கடவாய். அதிலே விசித்திர வேலையாய் செய்யப்பட்ட கேருபின்கள் வைக்கப்பட வேண்டும். சித்தி மரத்தினால் செய்து பொன் தகட்டால் மூடப்பட்ட 4 தூண்களிலே அதை தொங்கவிடு. அந்த தூண்கள் 4 வெள்ளி பாதங்களின் மேல் நிற்கவும் அவைகளின் கொக்கிகள் பொன்னினால் செய்யப்படவும் வேண்டும். கொக்கிகளின் கீழ் அந்த திரைச்சீலையை தொங்கவிட்டு சாட்சி பெட்டியை அங்கே திரைக்குள்ளாக வைக்க கடவாய். அந்த திரைச்சீலை பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பிரிவை உண்டாக்கும். மகா பரிசுத்த ஸ்தலத்திலே சாட்சி பெட்டியின் மீதில் கிருபாசனத்தை வைப்பாயாக. திரைக்கு புறம்பாக மேஜையையும் மேஜைக்கு எதிரே வாசஸ்தலத்தின் தென்புறமாக குத்து விளக்கையும் வைத்து. 33 கடைசியில சொல்லுது, அந்த திரைச்சீலை பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பிரிவை உண்டாக்கும். ஆசரிப்பு கூடாரத்துல வெளிப்பிரகாரம் உட்பிரகாரம் அப்படின்னு 2 அமைப்பு இருக்குது. வெளிப்பிரகாரத்துல ஜனங்கள் நிற்பாங்க, உட்பிரகாரத்துல ஆசாரியர்கள் மட்டும்தான் போக முடியும். உட்பிரகாரத்துல ஆசாரிகள் மட்டும்தான் போக முடியும். அந்த உட்பிரகாரம் 2 பகுதியா இருக்குது. ஒண்ணு பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு இருக்கும். இந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் நடுவுல ஒரு ஸ்கிரீன் இருக்கும். அதுதான் அந்த திரைச்சீலை ஸ்கிரீன் சொல்லலாம். ஆமா, அப்படி அந்த திரைச்சீலை நடுவுல பிரிக்கப்பட்டிருக்கும். அந்த திரைச்சீலைக்கு இந்த பக்கம் தான் மகா பரிசுத்த ஸ்தலம், இந்த பக்கம் பரிசுத்த ஸ்தலம் இருக்கும். இந்த பரிசுத்த ஸ்தலத்துல ஆசாரியர்கள் தினந்தோறும் தூபம் காட்ட போவாங்க. நாம கடந்த முறை பார்த்தோம், தூப பீடத்தை குறித்து பார்த்தோம். அந்த திரைச்சீலைக்கு முன்பாக அந்த தூப பீடம் இருக்கும். இந்த ஆசாரியர்கள் தினந்தோறும் போவாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் இந்த திரைச்சீலை வழியாக மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு பிரதான ஆசாரியன் மட்டும்தான் உள்ள போக முடியும். அதுவும் ரத்தத்தோட, பஸ்கா பலியின் ரத்தத்தோட அவன் உள்ளே போக முடியும். அதுல போகிறதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாமே இருக்குது. இப்படி இதான் ஆசரிப்பு கூடாரம் அமைக்கப்பட்டது. ஆண்டவர் மோசேக்கு இதை காண்பிக்கும் பொழுது அவர் தெளிவாக சொல்லுகிறாரு. நீங்க அந்த அதிகாரம் யாத்ராகம புத்தகத்துல 30வது வசனத்தை வாசிங்க. யாத்ராகமம் 26:30. இவ்விதமாக மலையின் மேல் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே வாசஸ்தலத்தை நிறுத்துவாயாக. உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே வாசஸ்தலத்தை நிறுத்துவாயாக அப்படின்னு சொல்றாரு. என்ன அவர் காண்பிச்சார்னா,
பூமியில செய்யப்பட்டதை ஃபியூச்சரிஸ்டிக்கா காட்டல, அவர் பரலோகத்துல இருக்கிறத தான் அப்படியே காண்பிச்சார் மோசேக்கு பரலோகத்துல இருக்கிறதை காண்பித்து இதை போலவே செய் அப்படின்னு சொன்னார். மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரி அப்படின்னு சொன்னா, பரலோகத்தில் எப்படி இருக்கிறதோ அப்படிதான் பரலோகத்தில் திரைச்சீலை ஒன்று இருக்கிறது, அவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அந்த திரைச்சீலை வழியாக பிரவேசிக்கிற பிரதான ஆசாரியரும் அவரே. ஹல்லேலூயா. ஆனா என்னன்னா, அவர் மட்டும் பிரவேசிக்கல, அதுல அந்த திரை வழியாய் நாமும் பிரவேசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே அந்த திரைச்சீலை. இத மனசுல வச்சுட்டு நீங்க செய்தியை கேட்கும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாய் ஆசீர்வாதமா இருக்கும். இந்த திரைச்சீலை என்பது அந்த மொத்த அமைப்பே. திரைச்சீலை, அதை தாங்குகிற தூண்கள், அதனுடைய தூண்கள் கீழே இருக்கிற அந்த பாதங்கள், அந்த திரைச்சீலை இணைக்கிற கொக்கிகள், அந்த திரைச்சீலை செய்யப்பட்ட நூல்கள், இப்படி நிறைய இருக்குது. நேரம் அனுமதிக்கிற வரைக்கும் ஒரு சில காரியங்களை வேகமாக சொல்லி காரியங்களை கர்த்தர் நேராக நடத்த விரும்புகிறேன். முதலாவதாக நம்ம அந்த 31வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, யாத்திராகம புத்தகம் 26:31. இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலுமான இவற்றால் ஒரு திரைச்சீலையை உண்டு பண்ண கடவாய். திரைச்சீலையை உண்டு பண்ண கடவாய். இந்த திரைச்சீலை 4 விதமான நூல்களால அது செய்யப்பட்டது. 4 விதமான நூல்களை கொண்டு 4 விதமான கலர் அது இருக்கும். ஒன்று இளநீல நூலும் அப்படின்னா ப்ளூ கலர், நல்ல ஒரு ப்ளூ கலர். ரத்தாம்பர நூல் அப்படின்னு சொன்னா அது ஒரு கத்திரிப்பூ கலர் மாதிரி பர்பிள். அதுக்கப்புறம் சிவப்பு நூல் ரெட். திரித்த மெல்லிய பஞ்சு நூல் ஒயிட். ப்ளூ, பர்பிள், ரெட், ஒயிட், இப்படி 4 கலர்ல அதை செஞ்சிருப்பாங்க. ரொம்ப அழகா இருக்கும். அந்த ஸ்கிரீன்ஷாட் காட்டாம போயிட்டேன், அதை நீங்க கூகுளில் போட்டு பாருங்க. ரொம்ப அழகாக அந்த திரைச்சீலை ரொம்ப அழகாக இருக்கும். அந்த அமைப்பு ரொம்ப அழகாக இருக்கும். இதை வேத வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 4 விதமான நூல்கள் எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவே தேவனால் நமக்கு நீதியும் ஞானமும் பரிசுத்தமும் மீட்புமானார் என்று 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் கடைசி வசனம் நமக்கு சொல்லுகிறபடி, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அந்த திரைச்சீலை எதை குறிக்குது என்று சொன்னால், அந்த 4 விதமான நூல்களும் அவரே நமக்கு நீதி. அவங்க ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு காரியத்தை அவங்க சொல்றாங்க. அவரே ஏன் இதை சொல்றாங்கன்னா, ஞானம், நீதி, பரிசுத்தம், மீட்பு, அதாவது தேவனை போய் சேர அவரே எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் நமக்கு இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த திரைச்சீலை அவர் மரித்த பிறகு உண்டானதல்ல, அவர் மரிக்கிறதுக்கு முன்பாகவே இருந்தது. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே திரைச்சீலை கிழிக்கப்பட கர்த்தர் முன்குறித்தார். ஹல்லேலூயா. உலக தோற்றம் முதல் நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கிறோம். நீங்க நோட் பண்ணீங்க, வாசிக்க வேண்டாம். 13:8 உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் என்று வேதம் சொல்லுகிறது. நாம வாசித்தோம் மத்தேயு சுவிசேஷம் 27வது அதிகாரம் 51வது வசனம். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. நீங்க இந்த திரைச்சீலை கிழிந்தது அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவா எப்படி கிழியும்னா, நமக்குள்ள கீழே இருந்து தான் மேலே கிழியும். நல்ல ஒரு புது இது ஏன்னா அப்பதான் கிழிக்கிற மனுஷங்க கிழிச்சாதான் கீழே இருந்து தான் கிழிக்க முடியும். இது கர்த்தரால் கிழிக்கப்பட்டது, கர்த்தராலே கிழிக்கப்பட்டது. நம்ம நினைக்கிற மாதிரி இங்க இருக்கிற ஸ்கிரீன் மாதிரிலாம் இல்லை. சும்மா அப்படி காத்துல காத்தச்சு ஆடுற மாதிரி அது இருக்காது. கிட்டத்தட்ட அது ஒரு 4 இன்ச்சஸ் திக்னஸ் இருக்குமா. 4 இன்ச்சு கிட்டத்தட்ட இவ்வளவு திக்கா இருக்கும் அந்த ஸ்கிரீனு. அந்த ஸ்கிரீனை கிழிக்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. 60 அடி உயரம், 4 இன்ச்சு, இவ்வளவு அந்த துணியோட அகலமே இவ்வளவு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பருமனான நூல்களை வைத்து ரொம்ப அழகாக செய்யப்பட்ட அந்த திரைச்சீலை நமக்காக கிழிக்கப்பட்டது. இந்த திரைச்சீலை ஏன் மறைத்து இருந்தது அப்படின்னு சொன்னா, பரிசுத்த ஸ்தலத்தை ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 59:2 நாம் வாசிக்கும் பொழுது,
ஏசாயா 59:2. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. நம்முடைய அக்கிரமங்களே, நம்முடைய பாவங்களே ஆண்டவரையும் நம்மையும் பிரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடையாளமாக தான் அந்த காரியம் இருந்தது. இன்றைக்கு மனுஷனால தேவனிடத்துல போய் சேர முடியாத இருந்த அந்த காரியத்தை தேவன் தம் மூலமாய் அதை மாற்றினார். மனிதனால் செய்ய முடியாததை தேவனே செய்யும்படிக்கு உங்களுடைய பாவங்களும் உங்களுடைய அக்கிரமங்களும் தேவனை விட்டு பிரிக்கும் என்று சொல்லுகிறவர்கள் இன்றைக்கு உண்டு. தேவனை விட்டு ஒன்றும் பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் என்னை பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. பாவமானாலும் சரி, மரணமானாலும் சரி, எதுவுமே பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. எதுவுமே பிரிக்க முடியாது, எதுவுமே பிரிக்க முடியாது. ஏன்னா நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அந்த திரை வழியாய் நாம் பிரவேசித்து இருக்கிறோம். நான் அடிக்கடி சொல்லுவேன், அதனால பாவம் செய்யலாமா அப்படின்னு சொல்ல கேட்கக்கூடாது. அந்த காரியங்களை நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், அப்படி நினைக்க வேண்டாம். இந்த 4 நூல்கள் தேவன் அவரை நாம் போய் சேர அடையாளமாய் சொல்லப்படுகிறது. தேவனுடைய நீதி, அவருடைய ஞானம், அவருடைய மீட்பு, அவருடைய பரிசுத்தத்தை அடையாளமாக நமக்கு காட்டுகிறதுன்னு ஒரு டீம் சொல்றாங்க. இன்னொரு கூட்டம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது 4 சுவிசேஷங்களை அடையாளப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சுவிசேஷத்தின் மூலமா தான் ஆண்டவருடைய ரட்சிப்பு இந்த உலகம் முழுவதும் அறிவிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வருகிறது தான் அந்த திரைச்சீலையின் அனுபவத்திற்குள் போகிறது என்று ஆவிக்குரிய விதத்திலே நாம் சொல்லுவோம். எப்படியோ ஆண்டவரை சேர ஒரு வழியை உருவாக்கினார் என்று இந்த திரைச்சீலையை குறித்து சொல்றாங்க. இதை குறித்து நம்ம பின்பாக நாம தியானிக்கலாம். ரெண்டாவது, இந்த திரைச்சீலையில 2 அடையாளங்களே போடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதை வாசிக்கலாம். அந்த 32வது வசனத்தை வாசிக்கலாமா? யாத்ராகமம் 26:32. சீத்தி மரத்தினால் செய்து பொன் தகட்டால் மூடப்பட்ட 4 தூண்களிலே அதை தொங்கவிடு. அந்த தூண்கள் 4 வெள்ளி பாதங்களின் மேல் நிற்கவும் அவைகளின் கொக்கிகள் பொன்னினால் செய்யப்படவும் வேண்டும். கொக்கிகளின் கீழே அந்த திரைச்சீலையை தொங்கவிட்டு, இது 31 இளநீல நூலும் ரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலுமான இவற்றால் ஒரு திரைச்சீலையை உண்டு பண்ண கடவாய். அதிலே விசித்திர வேலையாய் செய்யப்பட்ட கேருபீன்கள் வைக்கப்பட வேண்டும். அந்த திரைச்சீலையில விசித்திர வேலையாய் செய்யப்பட்ட கேருபீன்கள் வைக்கப்பட வேண்டும். விசித்திர வேலைன்னா நீங்க ஏதோ நினைக்க வேணாம். எம்ப்ராய்டர்ட் ஒர்க், எம்ப்ராய்டிங் பண்றாங்க பார்த்தீங்களா, துணியிலேயே பண்ற ஒரு அந்த டிசைனு, துணியிலேயே அப்படியே நெய்து அந்த டிசைனை பண்ணுவாங்க. என்ன வரைய சொல்றாருன்னா, விசித்திர வேலையாய் என்ன செய்ய சொல்றாருன்னா, கேருபீன்களை ஆண்டவர் வைக்க சொல்றார். கேருபீன்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த திரைச்சீலையில காணப்படுகிற கேருபீன்கள் நிறைய காரியங்களை நமக்கு அடையாளப்படுத்துகிறது. அதுல ஒரு சில காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒன்று, அது கிருபையை அடையாளப்படுத்துகிறது. 2வது, அது தேவனுடைய நியாய தீர்ப்பை அல்லது தேவனுடைய நீதியை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த திரைச்சீலை அழகான தேவனுடைய கிருபையையும் அவருடைய நியாய தீர்ப்பையும் நீதியையும் அது உடையதா இருக்கிறது. அதனால்தான் அந்த வசனம் சொல்லுது, அவரே நீதி, அவரே ஞானம், அவரே மீட்பு. ஹல்லேலூயா. அவரே பரிசுத்தம். நீங்க என்னாகும் புத்தகம் 7:89 வாசிப்பீர்களானால், 7ஆம் அதிகாரம் என்னாகும் புத்தகம் 7:89 இருக்குல்ல. மோசே தேவனோடே பேசும்படி ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போது தன்னோடே பேசுகிறவரின் சத்தம் சாட்சி பெட்டியின் மேலுள்ள கிருபாசனமான 2 கேருபீன்களின் நடுவில் இருந்து உண்டாக கேட்பான். அங்கே இருந்து அவனோடே பேசுவார். மோசே தேவனோடு பேச போகும்போது அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல கேருபீன்கள் சாட்சி பெட்டி, உடன்படிக்கை பெட்டிய
பாதுகாத்து கொண்டு தேவனுடைய கிருபாசனம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கிருபாசனத்தின் மேல கிருபாசனத்தை மூடிக்கொண்டிருக்கிற ஒரு பாதுகாவலர்களாக இந்த கேருபீன்கள் இருந்தார்கள். தேவனுடைய கிருபாசனத்தை பாதுகாக்கிறவர்கள் இவர்கள். தேவனுடைய மகிமையை பாதுகாக்கிறவர்கள், தேவனுடைய கிருபாசனத்தை பாதுகாக்கிறவர்கள் என்று சொல்லும்போது அவர்கள் தேவனுடைய கிருபையை அடையாளப்படுத்துகிறார்கள். இந்த திரைச்சீலை கிருபையால் நிறைந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எதை குறிக்குதுன்னு சொன்னா, அந்த திரைச்சீலையை பார்க்கும் பொழுது அது கிருபையை வெளிப்படுத்துகிறது. அது இரக்கத்தை, தேவன் நம்மேல் வைத்த இரக்கத்தையும் அவர் மனதுருக்கம் உள்ளவர் என்பதையும் நமக்கு வெளிப்படுத்துகிறது. வசனம் சொல்லுது, அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. இந்த திரைச்சீலை கிருபையினால நிறைந்தது, கிருபையை வெளிப்படுத்துகிறது, கிருபையை அடையாளப்படுத்துகிறது. அதனால்தான் ராஜாவாகிய எசேக்கியா அவர் ஜெபிக்கும் பொழுது இப்படியே ஜெபிக்கிறார். நீங்க வேதத்துல ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் புத்தகம் 19:15 வாசிக்கலாம். கர்த்தரை நோக்கி, கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். ஒரு ஆபத்து வரும்போது தேவனுடைய கிருபையை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, அந்த கிருபை நினைக்கும் பொழுது கேருபீன்களை சொல்ல வைக்கிறார் பாருங்க. கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற அந்த கிருபாசனத்தில் வீற்றிருக்கிற கிருபையின் தேவனே என்று அவர் ஜெபிக்கிறார். இந்த இரக்கத்தை நாட பெற்றுக்கொள்ள இந்த திரைச்சீலையின் இடத்திற்கு நாம் வரணும். ஹல்லேலூயா. இந்த கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி இந்த திரைச்சீலை உங்களை அழைக்கிறது. கிழிக்கப்பட்ட திரைச்சீலைக்குள்ளே, அனுபவத்துக்குள்ளே நாம் நுழைவோமாக. இயேசுக்குள் நாம் வாழ நம்மை ஒப்பு கொடுப்போமாக. பழைய ஏற்பாட்டின் திரைச்சீலை வெளியே இருந்து பார்க்கறதுக்கு மட்டும்தான். புதிய ஏற்பாட்டில் அந்த திரைச்சீலை வழியாக நாம் நுழைய தேவன் மார்க்கத்தை உண்டு பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ வெளியே இருந்து பார்க்கிற எல்லா ஆச்சரியமான காரியங்களும் அதன் வழியாய் பிரவேசித்து உள்ளே போகக்கூடிய காரியங்களை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கர்த்தர் நமக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த கேருபீனின் காரியம் தேவனுடைய கிருபையினால் நிறைந்த ஒரு காரியத்தை காண்பிக்கிறது. இன்னொரு விதத்துல தேவனுடைய நீதியை இது காண்பிக்கிறது. இதை கொஞ்சம் கவனிங்க. தேவனுடைய நியாய தீர்ப்பு, தேவனுடைய நீதியை இது காண்பிக்கிறது. உதாரணமாக நீங்க ஆதியாகம புத்தகத்துக்கு போவீர்களானால் 3வது அதிகாரம் கடைசி வசனத்தை நாம் வாசிக்கலாம். 3வது அதிகாரம் கடைசி வசனம், ஆதியாகமம் 3:24. அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். ஆண்டவர் ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். தேவன் தம்முடைய வேதத்தை மகிமையாக வைத்திருக்கிறார். அந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது, ஆராயும் பொழுதெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய ஆச்சரியத்தை நமக்கு அது கொடுக்கிறது. ஹல்லேலூயா. நான் சொல்ல உங்களுக்கு புரியும். ஆதியிலே தேவன் ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணார். அந்த தோட்டத்தில் என்ன நடந்தது அப்படின்னா, மனுஷன் தேவனோடு உலாவினான். தேவனோடு உலாவின அந்த மனுஷன் பாவத்தினால அந்த தோட்டத்தை விட்டு வெளியே வந்துட்டான். நல்லா கவனிங்க. ஆசரிப்பு கூடாரமும் அதே அமைப்புல தான் இருக்குது. நல்லா கவனிங்க. அந்த தோட்டத்துக்குள்ள தேவனோடு உலாவி கொண்டிருந்த மனுஷன் பாவத்தினாலே துரத்தப்பட்டான். துரத்தப்பட்டதுக்கு அப்புறம் கேருபீன்களை ஆண்டவர் வச்சிட்டார். கேருபீன்களை வச்சு அதை லாக் பண்ணிட்டார். இந்த தோட்டத்துக்குள்ள வர முடியாது. அதுதான் மகா பரிசுத்த ஸ்தலமா இருந்தது பழைய ஏற்பாட்டுல. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியாது. ஏன்னா கேருபீன்கள் 2 பேர் நிக்கிறாங்க. எதுக்கு தெரியுமா? அதை அவர்கள் அடையாளப்படுத்துறாங்கன்னா, மனுஷன் பாவம் செய்தான், அவனுடைய பாவத்தின் தண்டனையாகிய நீதி அவன் உள்ள பிரவேசிக்க முடியாது. ஆண்டவர் மனுஷனை துரத்தி விட இப்ப உள்ள வரவே முடியாது. இதுதான் அந்த அமைப்பு. தோட்டம், அதாவது மகா பரிசுத்த ஸ்தலம், அதுக்கப்புறம் பரிசுத்த ஸ்தலம். இது 2த்துக்கு நடுவுல தான் அந்த திரைச்சீலை இருக்குது. அதுதான் 2 கேருபீன்கள் ஆண்டவர் வரைய சொன்னார். கேருபீன்களை போட்டு வை அப்படின்னு சொன்னார். இது எதற்கு அடையாளம் அப்படின்னு சொன்னா, மனிதன் தேவனோடு இணைய முடியாமல் அந்த பிரசன்னம் பாதுகாக்கப்பட்டு இருந்தது. புரியுதா நான் சொல்றது? மகா பரிசுத்த ஸ்தலம்,
அதுக்கப்புறம் பரிசுத்த ஸ்தலம். இங்க வெளியே தான் வர முடியும். என்னதான் பண்ணாலும் இனி தேவனோடு இருக்கிற அந்த தோட்டத்தின் உறவுக்குள்ள வரவே முடியாது. பரலோகமும் அப்படிதான். பரலோகமும் தோட்டம் தான். நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரத்துல முதல் 2 வசனங்களை வாசிச்சு பாருங்களேன். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிங்க. பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இருகரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள். விருட்சம், மரம், கனியெல்லாம் எங்க இருக்கும்? தோட்டத்துக்குள்ளதான் இருக்கும். ஏதேன் தோட்டத்துக்குள்ள தேவன் மனிதனோடு உலாவினார். ஒரு நாள் பரலோகத்துல போய் அந்த தோட்டத்துல நம்ம உலாவோம். அல்லேலூயா. அவரோடு கூட நம்ம உலாவோம். அந்த தோட்டத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு திரைச்சீலை இருக்குது. இந்த திரைச்சீலை நீதியை வெளிப்படுத்துகிறது. பாவம் செய்கிற யாராலும் இங்க வரவே முடியாது. பரலோகத்துக்குள்ள போவே முடியாது. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போவே முடியாது. இந்த திரைச்சீலை கிழிக்கப்பட்டதினாலே நாம் பிரவேசிக்க வாய்ப்பு உண்டானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நித்திய ஜீவனுக்கான வழி, அதாவது பரலோகத்துக்கு தேவனை பிதாவை போய் சேரக்கூடிய வழி திரைச்சிலையினால தடுக்கப்பட்டதுன்னு சொல்ல முடியாது. அது பாதுகாக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே அதற்கான வழி உண்டாயிடுச்சு. ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவை சேரக்கூடிய திட்டம் உண்டாயிடுச்சு. அது நிறைவேறக்கூடிய ஒரு செயல்தான் திரைச்சீலை 2ஆக கிழிஞ்சது. ஹல்லேலூயா. பரலோகத்துக்குள்ளே இயேசுவின் மூலமாய் நாம் செல்ல முடியும். அதற்கு பூமியிலே அடையாளமாக காரியம் செய்யப்பட வேண்டும். அதனால்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் சிலுவையிலே தம்மை கிழிக்க ஒப்பு கொடுத்ததுனால தேவாலயத்தின் திரைச்சீலை கிழிந்தது. ஹல்லேலூயா. மேலிருந்து கீழ் வரைக்கும் அது கிழிந்தது. அன்றைய தினத்துல வாழ்ந்து கொண்டிருந்த யூத ஆசாரியர்கள், அந்த இஸ்ரவேலில் வாழ்கிற ஆசாரியர்கள்ல ஒருவர் எழுதின ஒரு புத்தகத்துல இப்படியாக எழுதியிருக்கார். அவர் கிறிஸ்தவர் அல்ல, அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர் அல்ல. ஆனால் அந்த நாளிலே நடந்த சம்பவத்தை இவர் இப்படியாக அவருடைய புத்தகத்துல பதிவிட்டிருக்கார். என்னன்னா, அந்த இயேசு கிறிஸ்து இறந்த அந்த நாள் ஓய்வு நாளுக்கு முந்தின நாளா இருந்ததுனால ஆசாரியர்கள் அவர் எக்ஸாக்டா ஏசாமி மரிக்கிற அந்த 3:30 மணி வேலை, சாயங்காலம் 3 மணிக்கு, அந்த டைம்ல அவங்க 6 மணிக்கு அவங்களுக்கு ஓய்வு நாள் தொடங்கிடும். அந்த டைம்ல ஆலயத்தின் வேலை செய்யும்படியாய் அவர்கள் போய் அங்க ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. அதாவது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்பாக அந்த திரைச்சீலை தொங்குது. இந்த திரைச்சீலைக்கு பின்பாக வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆசாரியர்கள் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது நடந்த சம்பவம் என்னன்னா, பைபிள்ல இல்ல, அவங்க சரித்திரங்கள் எழுதி இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் கூட இல்ல, யூத வல்லுநர்கள் அவர்களுடைய சரித்திரத்தை எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னா, இப்படி ஆசாரியர்கள் அங்க வேலை செய்து கொண்டு இருக்கும் பொழுது எக்ஸாக்டா ஆண்டவர் மரித்த அந்த டைம்ல ஒரு பூமியில ஒரு அதிர்வு எல்லாம் உண்டாச்சான். ஒரு பெரிய பட்டயம், அக்கினி பட்டயம் மேல இருந்து அப்படியே கீழே அப்படியே கிழிச்சுதான் அந்த திரைச்சீலை. தேவன் நம்ம எவ்வளவாய் நேசிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த திரைச்சீலை கிழிந்தது என்று சொல்லும்போது அதை சொல்றதுக்கே ஒரு மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஆனால் உண்மைதான், இயேசு கிறிஸ்து நமக்காக கிழிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்முடைய திரைச்சீலை. நான் யோசித்து பார்க்கிறேன், ஆதாம் அவனை ஆண்டவர் தோட்டத்தை விட்டு தரத்திட்டாரு. வெளியே நின்று திரும்பி அந்த தோட்டத்து வழியா போய் அவன் பார்க்கும்போது அவனுக்கு யார் தெரிஞ்சிருப்பா? கேருபீன்கள் தான் தெரிஞ்சிருப்பாங்க. கேருபீன்களை பார்த்துட்டு நினைப்பான், நம்ம செய்த பாவத்துக்கு தண்டனையை நம்ம அனுபவிக்கிறோமே, அந்த தேவனுடைய அன்புக்கு கிட்ட நம்மளால போக முடியலையே அப்படின்னு அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். நான் யோசிச்சு பார்த்தேன். இன்றைக்கு நமக்கு அப்படி இல்லை. தேவன் அவருடைய சரீரத்தின் வழியாக நமக்கு அவருடைய சமூகத்தை அடைய வாய்ப்பை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் மனிதனுக்கு கொடுக்க நினைத்த, மனிதன் இழந்த நித்திய ஜீவனை அடைய பாதுகாக்கப்பட்டு இருந்த வழி இயேசு கிறிஸ்து எனும் திரைச்சீலையால் நமக்கு திறந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னத்தை பாதுகாக்கிறவரும் அவரே, அதை அனுபவமாக கொடுக்கிறவரும் அவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை நிறைவேற்றதான் சிலுவை மரணம். வேதத்துல ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேய புத்தகம்
10வது அதிகாரம் 19வது வசனம். எபிரேயர் 10:19. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால். இங்க அழகா சொல்லப்படுத்து பாருங்க. இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால். அதாவது அத ரொம்ப சந்தோஷமா இருந்தது. புதிதும் ஜீவனுமான மார்க்கம், புதிய ஒரு வழியை ஆண்டவர் கண்டுபிடிச்சார், வழியை கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதுனா, அந்த பழைய ஏற்பாட்டின் திரைச்சீலைக்குள்ள போறதுக்கு நியாயப்பிரமாணத்தின்படி பல ஒழுங்குகளை கடைபிடித்தால் மட்டும்தான் உள்ள போக முடியும். ஆனால் வேத வசனம் இப்படி சொல்லுது. ரோமர் 3:21 வாசிங்க. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசனங்களும் சாட்சியிடுகிறது. ஹல்லேலூயா. அல்லேலூயா. இந்த திரைச்சீலையில புதிதும் ஜீவனுமான மார்க்கம் உண்டாயிடுச்சு. இந்த திரைச்சீலை தேவனுடைய கிருபையும் சுமந்து இருக்குது, தேவனுடைய நீதியும் சுமந்து இருக்குது. இப்ப நீதி நியாயப்பிரமாணத்தின் வழியா மட்டும்தான் போக முடியும் அப்படின்னு இருந்தத அவர் தமது சரீரமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தின் வழியாய் நம்மை நுழைய செய்தார். ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணமே இல்லாம தேவனுடைய நீதி வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. எந்த நியாயப்பிரமாணத்தின் முறைமையின் வழியா நீ போக தேவையில்லை. இயேசு கிறிஸ்து திரைச்சீலை கிழிக்கப்பட்டதுனாலே நீ தேவனை சேரக்கூடிய பாக்கியம் உனக்கு திறந்து விட்டது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த நாளில் நாம கூடி நிற்கிறோம். ஏன் கூடி நிற்கிறோம் தெரியுமா? இது எவ்வளவு பெரிய பாக்கியம். சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை, தன்னுடைய சரீரத்தை கிழிக்க அவர் ஒப்பு கொடுத்தார். அவர் சரீரம் திரைச்சீலை கிழிந்ததுனாலதான் இன்றைக்கு தேவனிடத்துல நம்ம ஈஸியா சேர முடியுது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த திரைச்சீலையின் அமைப்புல இந்த திரைச்சீலையை தாங்கி கொண்டிருக்க தூண்கள் ஒரு பக்கம். இந்த தூண்களை பார்ப்பீர்களானால் அது பொன்னினாலே பூசப்பட்ட மூடப்பட்ட அந்த தூண்கள். இது எதை குறிக்குது அப்படின்னா, விலையேற பெற்ற தூண்கள் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை அது குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சரீரம். ஏன் அப்படி வேத வல்லுநர்கள் இதை அப்படி சொல்றாங்க? ஏன் அப்படின்னா, உன்னதமான தேவன், தெய்வீக தன்மையுடைய தேவன் இந்த பூமியில வெளிப்படுத்த வேண்டுமானால் ஒரு அற்பமான மனிதனாக வர வேண்டும். தேவன் மனிதனாக வந்தது விலையேற பெற்ற ஒரு காரியத்தை மனுஷனுக்காக செய்ய அவர் ஒப்பு கொடுத்தார் என்பதை விளக்குகிறது. விலையேற பெற்ற அந்த தூண்கள், சீத்தி மரத்தினால் பொன்னால் சூழப்பட்ட அந்த தூண்கள் அந்த திரைச்சீலை தாங்கி கொண்டு நிற்கிறது. நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த திரைச்சீலை கிழிக்கப்படும் பொழுது இந்த தூண்கள் என்ன ஆயிருக்கும் தெரியல. மொத்தமாக திரைச்சீலையின் அமைப்பு இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. வேத வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. ஏசாயா 53:5 வாசிப்போமானால், ஏசாயா 53:5. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். பட்டயம் வந்தது பாருங்க. எதுக்கு தெரியுமா பட்டயம் வந்தது? நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். திரைச்சீலையே நொறுங்கினது, கிழிந்தது அப்படின்னு சொல்றதை விட அது நொறுங்கி போனது. அவர் நொறுக்கப்பட்டார் நமக்காக. அவருடைய தழும்புகளால், by his broken body we were healed, by his stripes we were healed. அவருடைய தழும்புகளால் குணமானோம். ஹல்லேலூயா. 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 சிலுவையின் தொங்கின இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நாம் குணமாகிறோம். திரைச்சீலை கிழிந்ததினாலே நாம் குணமாகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. திரைச்சீலை கிழிந்ததினாலே உனக்கு சுகம் உண்டானது. அவர் ரகசியத்தை சொல்லட்டுமா? ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் மரித்ததினால நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு எத்தனை பேர் நம்புறீங்க? பயப்படுறீங்க? உண்மைதானே? அது உண்மைதானே?
நல்ல கை தூக்கி, எவ்வளவு உண்மையோ அந்த அளவுக்கு கை தூக்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்ததினால எனக்கு நித்திய ஜீவன் உண்டு அப்படின்னு நம்புறவங்க கை தூக்குங்க. என் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு அப்படின்னு நம்புறவங்க கை தூக்குங்க. இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினால, சிலுவையின் மரணத்தினால என் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்றவங்க கையை உயர்த்தி நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென். சரி, இப்ப இன்னொரு கேள்வி, எத்தனை பர்சன்டேஜ் இதை நீங்க நம்புறீங்க? 100% நம்புறவங்களாம் கை தூக்குங்க. எனக்குள்ள இருக்க பாவம் 100% மன்னிக்கப்பட்டுச்சு அப்படின்னு நம்புறவங்களாம் கை தூக்குங்க. ஆமே, உண்மைதான். நான் சொல்லுது கவனிங்க. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தினால எப்படி உங்களுடைய பாவங்கள் 100% மன்னிக்கப்பட்டதோ, அதே போல அவருடைய தழும்புகளால் 100% நீங்க குணமாகறீங்க. இதுல விசுவாசிக்கிறது தான் நமக்கு பிரச்சனையே. பாவம் மன்னிக்கப்பட்டதை ஈஸியா விசுவாசம், ஏன்னா வெளியே தெரிய மாட்டேது, ஒரு உள்ள ஏதோ நடக்குது நம்பிடுறோம். சுகமும் இப்படிதான் நமக்கு கிடைக்குது. ஹல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஹல்லேலூயா. திரைச்சீலை கிழிந்ததினால் குணமாகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்னும் இயேசுவை விட்டு தூரமாய் நீங்கள் இருப்பீர்களானால் திரைச்சீலை கிழிக்கப்பட்டு உங்களை அழைக்கிறது. இயேசுண்டை ஓடிவா, இயேசுண்டை ஓடிவா. அவருக்குள்ளே நுழைந்து வாழுகிற அனுபவத்துக்குள்ளே வா. அவரை விட்டு தூரமாய் ஓடாதே. இயேசு உன்னை அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ எப்படி இருந்தாலும் அதை பத்தி கவலையே இல்லை. உனக்காக தான் அந்த திரைச்சீலை கிழிந்தது. உன்னை தேவனுடைய சமூகத்தை அனுபவிக்கும்படியாக தான் மறைக்கப்பட்டிருந்த, பாதுகாக்கப்பட்டிருந்த தேவனுடைய பிரசன்னம் உனக்காக வெளிப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய அன்பு பெரியது. ஹல்லேலூயா. ஜீசஸ். இ மைனர். ஜீசஸ். மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், உன்னக்கிரமங்கட்காய் அவர் நொறுக்கப்பட்டார். மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், உன்னக்கிரமங்கட்காய் அவர் நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அடிகள் பட்டார், உன்னை உயர்த்த. உனக்காகவே அடிகள் பட்டார், உன்னை உயர்த்த. தன்னை தாழ்த்தினார், உன்னை உயர்த்த. தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் என்றும் குறையாதது. ஓ, இயேசு கிறிஸ்துவின் என்றும் குறையாதது. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. உனக்காக கிழிக்கப்பட்ட திரைச்சீலை திறந்த வண்ணமாக உன்னை அழைக்கிறார். தயங்கிடாதே, ஓ தயங்கிடாதே. தாவி ஓடி வா, தந்தை இயேசுவில் சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, தாவி ஓடி வா, தந்தை இயேசுவில் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவில் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் என்றும் குறையாதது. ஓ, இயேசு கிறிஸ்துவின் என்றும் குறையாதது. ஆமென். நமக்காக கிழிக்கப்பட்ட
இந்த திரைசீலை அவரிடத்தில் ஓடி வர நம்மை அழைக்கிறது. ஹல்லேலூயா. எந்த தடையும் உங்க வாழ்க்கையில தேவையில்லை. உங்களுக்காக தான் அவர் திறக்கப்பட்டார், உங்களுக்காக தான் பிளக்கப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, என்னுடைய காரியங்களால நான் தேவனிடத்துல போக முடியாது. அவர் சிலுவையிலே மரித்ததினாலே, அதனாலே அவருடைய சிலுவையை அன்றி, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறொன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டாத இருப்பேனாக. ஹல்லேலூயா. யாத்ராகமம் 26:33 எப்படியாய் சொல்லுது, அந்த திரைசீலை பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பிரிவை உண்டாக்கினது. நீங்க அந்த திரைசீலைய இயேசுவாக பார்க்கும்போது அவைகள் நமக்கு கொடுக்கிற அனுபவங்கள் நம்மை அந்த திரைசீலையை வழியாக தேவனை நெருங்க அவர் கிருபை செய்தார். இந்த திரைசீலையின் ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, நாம் தேவனை நெருங்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறைக்கப்பட்டு வைத்திருந்த தேவ பிரசன்னம் திறந்துச்சு அப்படின்றது அதோடைய குறைவாக சொல்லப்படல, நம்முடைய பாக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. மறைத்து வைக்கப்பட்டிருந்த தேவ பிரசன்னம் கனமான மகிமையான அந்த திரைசிலையாகிய தமது சரீரத்தை நம்மேல் வைத்த அன்பினால் அவர் திறந்து தேவனை நெருங்கி சேர வாய்ப்பை உண்டு பண்ணியிருக்கிறார். இவ்வளவு காரியங்களை ஆண்டவர் செய்தோம். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்டவர் கூட வாழ்றதுக்கு மனசு இல்லை, யோசிக்கிறாங்க. அவருடைய வாழ்க்கை உன்னதமான இந்த தேவனோடு அவருக்குள்ளே வாழ்வதை விட்டுட்டு தங்களுடைய வாழ்க்கையை தேடி, தங்களுடைய சொந்த இன்பங்களை தேடி அவர்கள் போகிறாங்க. இயேசுவை விட்டு தூரம் வாழக்கூடாது, அவரோடு கூட வாழ நாம் ஒப்பு கொடுப்போம். ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட நாம் வாழ நாம் ஒப்பு கொடுப்போம். குட் ஃப்ரைடே இந்த நாளிலே, இந்த நாளை நினைவு கூறுவது ஒரு பக்கம், அதை காட்டிலும் இந்த திரைசிலை வழியாக தேவனுடைய சமூகத்தை அடைய ஒரு மார்க்கத்தை, ஒரு வழியை எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. எத்தனையோ ஆசாரியர்கள் ஏங்கின ஒரு விஷயம், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியலையே. எத்தனையோ ஆசாரியர்கள் போக முடியாத அந்த மகா பரிசுத்த ஸ்தலம், எத்தனையோ பிரதான ஆசாரியர்களும் போக முடியாத அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் இன்றைக்கு அவரிடத்தில் நெருங்க நமக்கு வழியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதை அவர் இன்றைக்கு ஞாபகப்படுத்துகிறார். மகன், நீ என்னிடத்துல நெருங்கி வரணும். மக, நீ என்னிடத்துல நெருங்கி வரணும். திரைசிலையின் அனுபவத்துக்குள் வா. உனக்கு ஞாபகப்படுத்துவது மாத்திரம் அல்ல, அவர் எதிர்பார்க்கிறார். சிலருக்கு ஆண்டவரோடு இருந்த அந்த உறவிலே குறைவை கர்த்தர் பார்க்கிறார். திரைசிலைக்குள்ள போய் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே தேவனுடைய மகிமையினால மூடப்பட்டிருந்த மகனே, மகளே, மீண்டுமாக உனக்கு கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார். என்னுடைய சரீரத்தின் வழியாக மகிமையை அனுபவிக்க உனக்காக இன்றைக்கு கர்த்தர் நின்று உன்னை அழைக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த மகிமையான தேவன் எதிர்பார்க்கிற அளவுக்கு அவர் கூட நீங்க வாழ்றீங்களா? இல்ல நீங்களே நினைக்கிற அளவுக்கு உங்களால வாழ முடியுதா? ஆண்டவரோடு வாழ முடியுதா? நீங்க இன்றைக்கு ஒரு அறிக்கையை செய்யணும். ஆண்டவரே, உம்மோடு நான் வாழ விரும்புகிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எத்தனையோ காரியங்களை, தேவனை துக்கப்படுத்துகிற காரியங்களை செய்கிறதுனால
அவரை பிரிக்க முடியல. ஆனா நாம் அவரை விட்டு தூரம் போகிறோம். அவருடைய உறவை விட்டு, அவரோடு வாழ்கிறதை விட்டு நாம் தூரம் போகிறோம். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. மறுபடியும் சொல்லாமா? நான் பாவம் செய்தேன், நான் பாவம் செய்தேன். ஆண்டவர் கிட்ட நெருங்கி சேருகிற ஒரு நல்ல வாய்ப்பு. மறுபடியும் அந்த பழைய அனுபவத்துக்குள்ள உங்களை கொண்டு வர அவர் வல்லவர். திரைச்சீலை உங்களுக்காக. என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. உம்மை மறுதலித்தேன், பின் வாங்கி போனேன். உம்மை மறுதலித்தேன். எங்கெல்லாம் ஆண்டவருக்காக வாழ வேண்டுமோ அங்கெல்லாம் வாழ முடியாம ஆண்டவரோடு இருக்கிற உறவை மறுதலித்த அனுபவம் இருக்குதானே? ஒரு பேதுருவை போல என்னை சிலுவையை சுமந்து கொண்டு போகிற இயேசு ஒரு பக்கம், அவரை மறுதலித்து நிற்கிற பேதுருவின் அனுபவம் ஒரு பக்கம். ஓ என்னை மன்னியோ தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. இயேசுவே என் தெய்வமே, என் மனம் இறங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மனம் இறங்கும். துன்ப வேளையிலே மனம் துவண்டு போனேன். துன்ப வேளையிலே மனம் துவண்டு போனேன். உம்மை நினையாது தூரம் போனேன். உம்மை நினையாது தூரம் போனேன். உம்மை நினையாது, உம்மை நினையாது. எவ்வளவு தூரம் இருக்கிறீங்க மகனே, மகளே? இயேசுவை அழைக்கிறார். ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மை விட்டு தூரம் போயிட்டேன், மன்னியோ, என்னை மன்னியோ, என்னை மன்னியோ. உம்மோடு வாழ வேண்டிய அளவுக்கு நான் வாழல. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. உம்மோடு வாழ வேண்டிய அளவுக்கு நான் வாழாம என்னுடைய நேரத்தெல்லாம் நான் வீணடித்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய நேரத்தெல்லாம் நான் வீணடித்து கொண்டிருக்கிறேன். அப்பா, உங்களுக்குள்ளே திரையின் வழியாக பிரவேசிக்க, உங்களுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க, நீ வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, உம்மோட வாழ தூரம் போனே. நீங்க நினைக்காம இருந்த காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். எங்கெல்லாம் நீங்க தூரம் போயிருக்கீங்க, எந்த இடத்துல நீங்க அவரை நினைக்கல. ஆண்டவர் கேட்கிற, என்ன நினைக்கல, என்ன நினைக்கல, என்னிடத்துல நீ வரல, என்னிடத்துல நீ வாழல, என் கூட நேரம் செலவு செய்யல, என்னிடத்துல நீ கேட்கல, என்னை நீ விட்டுட்டே தானே, இந்த விஷயத்துல என்னை நீ விட்டுட்டே தானே. என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
ஹalleluya ஹalleluya. பரலோகத்தில் திரை சிலையாகிய இயேசுவின் வழியாக நுழைய இந்த பூமியிலே செய்யப்பட வேண்டிய ஒரு காரியம் பூமியிலேயும் கிழிக்கப்பட வேண்டும். நமக்காக இயேசு கிறிஸ்து கிழிக்கப்பட்டார். இந்த அன்புக்குள்ளே வாழ நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். இந்த திரை சிலைக்குள்ளே நாம் பிரவேசித்து ஒரு திரை சிலைக்குள்ள போயிட்டு அந்த திரை சிலையை விட்டுட்டு இன்னொரு அனுபவத்துக்குள்ள இல்ல, இயேசு கிறிஸ்துவாகிய திரை சிலை அவருக்குள்ளே நீங்க போகும் பொழுது, அவர் வழியாய் போகும் பொழுது அவருக்குள்ளவே நீங்க போகிறீங்க. ஹல்லேலூயா. அவருக்குள்ளவே நாம போகிறோம், அவருக்குள்ளதான் நாம வாழ்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அவரோடு வாழ எத்தனை மகத்துவமான காரியங்களை நம்மேல் வைத்த அன்பினாலே எவ்வளவு மகிமையான காரியங்களை தேவன் நமக்காக செய்திருக்கிறார். ஓ, இந்த உன்னதமான தேவனுக்கு ஈடான ஒருவர் இல்லை. ஹல்லேலூயா. இந்த உன்னதமான தேவனுக்கு ஈடாக என் மேல் அன்பு வைக்க ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா.